நம்ம பூமி, நம்ம தமிழ், நம்ம சேனல். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். பச்சை கற்பூரத்தை எங்கெங்கெல்லாம் வச்சா செல்வம் செழிக்கும் அப்படிங்கிறத தான் தெரிஞ்சுக்க நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திட்டு அதுக்கப்புறமா உள்ளே போகலாம். பெரும்பாலும் செல்வத்தை ஈர்ப்பது, செல்வம் கரைவது, இது எல்லாமே நம்மளோட கர்மா சார்ந்த விஷயம். நம்ம கர்மா எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு செல்வ வரத்தும் இருக்கும், செல்வம் கரையிறதும் இருக்கும். அதில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது. ஆனால் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா செல்வம் அவங்களுக்கு குவியணும் அப்படிங்கிற விதி இருந்தாலுமே சில தடைகள், அதாவது கண்ணூறுகள் அல்லது கண்திருஷ்டி பாதிப்புகளால் அவங்களுக்கு நிறைய பிரச்சனைனால செல்வம் சேர்றது குறைஞ்சிருக்கும். அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கான பரிகார முறைகளில் ஒன்றா தான் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சொல்லப்பட்டு வருது. அப்போ இந்த மாதிரி பரிகார நிவர்த்தியை நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த தடைகள் எல்லாம் அகன்று உங்களுக்கு செல்வ சேர்க்கை உண்டாகும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இது செல்வ சேர்க்கையை மட்டும்தான் உண்டாக்குமா அல்லது இதோட பயன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். கற்பூரம் அப்படிங்கிறது நம்ம சனாதன தர்மத்தில் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. என்னன்னா அவங்க உடலை எரிச்சாலும் கடைசியாக மிஞ்சிற அந்த சாம்பல் கூட இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. சாம்பல் உருவாகும், ஆனால் கடைசியாக அதுவும் காற்றுல கரைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லப்படுது. பெரும்பாலும் இந்த கற்பூரம் அப்படிங்கிறது நம்ம சனாதன தர்மத்தில் ரொம்பவே முக்கிய பங்கு வகிக்குது. நம்ம கோயிலில் போனால் எல்லா இடத்துலையும் கற்பூரத்தை ஏற்றி தான் ஆராதனை செய்வோம் அப்படின்ட்டு. அதன் மூலமாக அங்கே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியானது ஸ்ப்ரெட் ஆகும். அந்த வாசத்தை நீங்கள் உணர்ந்திருப்பீங்க, கற்பூர வாசம். அதை தொட்டு பார்க்கும்போது ஜில்லுன்னு இருக்கும், அப்படியே அதை நம்மளால உணர முடியும். இது எல்லாமே அதுக்குள்ளே இருக்க பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான். அதை கொளுத்தும் போது அந்த காற்றில் இருக்க ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு அது தன்னைத்தானே கரைச்சிக்கிட்டு கடைசியாக சாம்பல் கூட மிஞ்சாமல் போயிடும். அது நம்ம தர்மத்தில் குறிப்பிடக்கூடிய ஒரு முக்கியமான குறிப்பு. நம்ம உடல் எவ்வளோதான் ஆட்டம் போட்டாலும் இறந்ததுக்கப்புறம் நம்மளை எரிச்சிட்டாங்க இல்லை புதைச்சிட்டாங்கன்னா கடைசியாக சாம்பல் கூட மிஞ்சாமல் போயிடும் அப்படிங்கிறோட தாற்பயத்தை தான் நம்ம கற்பூரத்து மூலமாக எல்லாத்துக்கும் சொல்கிறோம். சரி, இந்த கற்பூரம் எப்படி உருவாகுது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா, முதல்ல இதுக்குன்ட்டு கற்பூர மரம் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. அந்த கற்பூரமானது பார்த்திங்கன்னா சுமத்ரா தீவு, இந்தோனேஷியா ஆகிய பகுதிகளில் அதிகமாக விளையும் அப்படின்ட்டு குறிப்பிடப்படுது. அந்த மரத்துலேருந்து தான் கற்பூரம் அப்படிங்கிறதே தயாரிக்கிறதா சொல்லப்படுது. சரி, இதை மரத்துலேருந்து மட்டும்தான் செய்ய முடியுமா அப்படின்னா கிடையாது. அதை கெமிக்கல் மூலியமாகவும் பண்ணுறாங்க. டெர்பன்டைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல்ல இருந்தும் பிரித்தெடுத்து அந்த கற்பூரத்தை உருவாக்குறாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா ஒரு சில கற்பூரம் எரிக்கும் போதே நம்மளுக்கு நல்லா தெரியும், வாசனை செயற்கையாக கூட்டியிருப்பாங்க, அது புகை அதிகமாக எமிட் பண்ணும். பெரும்பாலும் பச்சை கற்பூரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது மரத்துலேருந்து உருவாகிறதா தான் இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. அதுலேயும் போலிகள் இருக்கலாம், இல்லைன்னா நம்ம சொல்ல முடியாது. இப்போ உண்மையான பச்சை கற்பூரத்தை எப்படி பயன்படுத்தினா நம்மளுக்கு செல்வ சேர்க்கை உண்டாகும் அப்படிங்கிறத இனிமேல் பார்க்கலாம். பெரும்பாலும் இயற்கையில் இருக்க எல்லா பொருள்களுக்குமே பச்சை கற்பூரம் கிடையாது. இயற்கையில் இருக்க ஒவ்வொரு பொருளுக்குமே அந்த செல்வத்தை ஈர்க்கக்கூடிய ஆற்றல் உண்டு. அதாவது எதையுமே பயன்படுத்தாமல் நம்ம மனதை ஒருநிலைப்படுத்திட்டு நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட பேசினோன்னா நம்மளுக்கே அந்த ஆற்றல் உண்டு. பட் இருந்தாலும் இயற்கையில் கொடுக்கப்பட்ட சில வரப்பிரசாதங்கள், இந்த மாதிரியான பரிகார முறைகளை பயன்படுத்துறதன் மூலமாக ரொம்ப சீக்கிரமாகவே நம்ம அந்த ஆற்றலை பெற முடியும் அப்படின்னு குறிப்பிடப்படுது. இப்போ இந்த பச்சை கற்பூரத்தை எடுத்து ஒரு சிவப்பு பட்டு துணியில் வச்சு பீரோவில் வச்சிங்கன்னா செல்வ சேர்க்கை உண்டாகும்னு நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம். அது உண்மையான ஒரு விஷயம். கூட ஏலைக்காய், இந்த திருநீர், குங்குமம் இதெல்லாம் கலந்தே வைக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லைன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதையும் தாண்டி ஒரு முறை குறிப்பிடப்பட்டு இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கீங்க, இந்த பச்சை கற்பூரத்தை எப்படி நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வணிக நிறுவனமாக இருக்கலாம் அல்லது நீங்கள் வச்சுருக்க கடையாக இருக்கலாம், எந்த இடத்துலையுமே ஒரு கண்ணாடி டம்ளரில் பன்னீரோ அல்லது தண்ணீரோ, ரெண்டில் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இதில் பன்னீருக்கு அதிகமாக பாசிட்டிவ் வைப்ரேஷனை பரவ செய்யக்கூடிய ஆற்றல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இந்த திருமண காலங்கள்லாம் பார்த்திங்கன்னா வர்றவங்களுக்கெல்லாம் பன்னீர் தெளிக்கிறது அப்படின்னு சொல்கிறது. அவங்க என்ன தான் எதிர்மறை ஆற்றலோடு வந்தாங்களாலும் அவங்க மேலே அந்த பன்னீரை தெளிக்கும் போது அந்த சிந்தனைகளை எல்லாம் போய் மணமக்களை நிறைஞ்ச மனசோட வாழ்த்துவாங்க தான் பன்னீர் தெளிக்கிறோம். அப்போ அந்த பன்னீரை நம்ம பயன்படுத்திக்கலாம், தவறு கிடையாது. அந்த பன்னீரை ஒரு கண்ணாடி டம்ளரில் எடுத்துக்கிட்டு இந்த பச்சை கற்பூரத்தை அதுக்குள்ளே போட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் கலந்து நீங்கள் அங்கே வச்சுட்டீங்க அப்படிங்கும்போது கட்டாயம் அந்த இடத்துல எந்த நெகட்டிவ் எனர்ஜியுமே ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்பில்லை, எல்லாத்தையுமே தன்னகத்தை ஈர்த்து கொள்ளும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் அந்த பச்சை கற்பூரமானது அந்த பன்னீரில் கரையும் போது உண்டாகின்ற அந்த வாசமானது, அதை தான் நம்ம பாசிட்டிவ் வைப்ரேஷன் சொல்கிறோம், பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். அது அந்த அறை முழுவதும் பரவும். அப்போ அங்கே இருக்கவங்க மனசு எல்லாமே நேர்மறையாக மாறும். அப்படிங்கும்போது உங்கள் வர்த்தகமோ உங்கள் செல்வமோ அதிவிரைவில் பெருகக்கூடிய
வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரி, அது போக நீங்கள் எங்கெல்லாம் வந்துட்டு செல்வ சேர்க்கைன்னெலாம் கிடையாதுங்க. உங்களுக்கு ஒரு சில பொருள் அத்தியாவசியமாக தேவைப்படும். அத்தியாவசியமாக தேவைப்படுறதுன்னா என்னென்னா, உங்கள் வீட்டில் அரிசியாக இருக்கலாம், பருப்பாக இருக்கலாம். இது வந்துட்டு என்றைக்குமே செல்வத்தை காட்டிலும் இதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ அந்த இடத்துல வந்துட்டு ஒரு பேப்பரில் கொஞ்சமாக வந்துட்டு பச்சை கற்பூரத்தை சின்ன பீஸு அதை உடச்சி அந்த பேப்பரில் போட்டு அந்த இடத்துல வச்சுக்கோங்க. மறந்து சமையலில் சேர்த்துறாதீங்க. இதை பின்னாடி நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி வந்துட்டு வச்சுட்டிங்கன்னா அதுலேயும் குறைவில்லாத நிலை வந்துட்டு உங்களுக்கு ஏற்படும். அரிசிக்கு பக்கத்தில் வச்சுருக்கீங்கன்னா அரிசி என்றைக்குமே உங்கள் வீட்டில் குறையாது. பருப்புக்கு பக்கத்தில் வச்சுருக்கீங்கன்னா பருப்பு என்றைக்குமே குறையாது. அதே போல் உங்கள் பர்ஸில் ஒரு சின்ன பச்சை கற்பூரத்தோட பீஸ் எடுத்து வச்சுட்டிங்க அப்படின்னா உங்கள் பர்ஸில் பணம் குறையாமல் இருந்துக்கிட்டே இருக்கும். அதாவது பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நல்ல ஆற்றலை எல்லாத்தையும் ஈர்த்து உங்களுக்கு செல்வ வளத்தை கூட்டிக் கொண்டே இருக்கும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இது எல்லாமே உங்களுக்கு வளத்தை கொடுக்கக்கூடிய முறைகளாக குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போ பச்சை கற்பூரங்கிறது எவ்வளோ பெரிய ஆற்றல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு மறைக்கப்பட்ட ஒரு உண்மை அப்படின்னே நம்ம கருதலாம். ஏன்னா ஒவ்வொரு பொருளுக்குமே ஒவ்வொரு ஆற்றல் உண்டு அப்படின்னு நம்மளுக்கு நல்லா தெரியும். இப்போ எலுமிச்சை அப்படின்னா திருஷ்டி கழிக்கிறதுக்காக பயன்படுத்துவாங்க. பூசணிக்காயும் அப்படித்தான். இந்த மாதிரி ஒவ்வொரு காய்கறிகளுக்குள்ளும் நவகிரகங்களின் ஆதிக்கம் இருப்பதை நாம் உணர்ந்த ஒன்றே. அதே போல தான் இந்த பச்சை கற்பூரத்திற்கு இறை ஆற்றலை ஈர்க்கக்கூடிய ஆற்றல் உண்டு அப்படின்னு உறுதியாக கூற முடியும். ஏன் பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலும் இந்த பச்சை கற்பூரமானது ரொம்ப குளிர்மையான தன்மை உடையது. அதே போல் பார்த்திங்க அப்படின்னா நல்ல நறுமணம் வீசக்கூடிய ஆற்றலை உடையது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இறை ஆற்றலை தன்னகத்தை ஈர்க்கக்கூடிய ஆற்றலை அது பெற்றிருக்கிறது அப்படின்னு குறிப்பிடப்படுது. சரி, இதை சமையலுக்கு பயன்படுத்தலாமா அப்படின்னா நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா லட்டு நீங்கள் சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க. அந்த லட்டில் பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரத்தை சேர்த்திருப்பாங்க. அப்போ அளவாக இந்த பச்சை கற்பூரத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கும்போது அது உங்கள் உடலுக்குள்ளேயும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். உங்கள் உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள், தீய ஆற்றல் எல்லாத்தையுமே வெளியேற்றக்கூடிய ஆற்றலை பெற்றிருக்கும் அப்படின்னு குறிப்பிடப்படுது. அளவாக சேர்த்துக்கணும். எதுவுமே அளவுக்கு அதிகமாக போச்சுன்னா எல்லாமே பாதிப்பை தான் உண்டாக்கும். அதாவது சொல்லிட்டோம் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னா வீட்டில் எல்லா இடத்துலையும் கொண்டு போய் பச்சை கற்பூரத்தை வைக்கக்கூடாது. உதாரணத்துக்கு இப்போ நான் சாமி அறையில் வச்சுட்டேன், அதுக்கு பக்கத்துலேயே இருக்க பீரோக்குள்ளே வச்சுருக்கேன், அரிசி பெட்டியில் போட்டிருக்கேன், செலவு பெட்டியில் போட்டிருக்கேன், அங்கே போட்டிருக்கேன், இங்கே போட்டிருக்கேன் அப்படின்னா எதுவுமே ஓவர் யூட்டிலைசேஷன் அப்படிங்கிறது பாதிப்புக்கு கொண்டு போய் விட்டுரும். அது எல்லாத்துக்குமே பொருந்தும், இதுக்குமே பொருந்தும். அப்போ அளவாக பயன்படுத்தணும் அப்படின்னா எதுவுமே வந்துட்டு தவறாகாது அப்படிங்கிறத மனசில் நிறுத்திக்குங்க. அப்போ எந்தெந்த இடத்துல மட்டும் வச்சா போதும்? நீங்கள் இப்போ கல்லாப்பெட்டி வச்சுருக்கீங்கன்னா உள்ளே வைங்க. அதே போல் டம்ளரில் கரைச்சி மேலே வச்சிடலாம். வேறு எங்கேயுமே வைக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த 2 இடம் தான் முக்கியம். அப்போ அதுவே உங்களுக்கு பெரிய சக்ஸஸ் கொடுக்கும். இப்போ வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பூஜை அறையில் சாமிக்கு பக்கத்தில் அதை வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கொளுத்துற கற்பூரமே பச்சை கற்பூரத்தை கொளுத்தி நீங்கள் சாமி கும்பிடலாம். அப்போ அந்த வைப்ரேஷன் அந்த இடம் ஃபுல்லாக பரவும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது. அப்புறம் உங்கள் பணப்பெட்டி இருக்குன்னா அங்கே வைங்க. வேறு எதுவுமே தேவையில்லை. பணப்பெட்டி நிறைஞ்சிருக்கு அப்படின்னா எல்லாமே நிறைஞ்சதாக தான் அர்த்தம். அதனால் வீடாக இருந்தாலும் அளவாக பயன்படுத்திக்குங்க. இந்த பச்சை கற்பூரம் அப்படிங்கிறத தான் வந்துட்டு நிறைய இடத்துல பயன்படுத்தி நிறைய பொருட்கள் தயாரிக்கப்படுறதா கூறப்படுது. அதாவது நம்ம அந்துரண்டைன்னு சொல்லக்கூடியதுலேயும் இந்த பச்சை கற்பூரத்தை ஒரு அளவாக கலக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பூச்சி விரட்டிகளாக இது பயன்படுத்தப்படுது அப்படின்லாம் சொல்லப்படுது. ஸோ எல்லா பயன்களுமே உடைய இந்த பச்சை கற்பூரத்தை முறையாக நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. நம்ம தமிழ் நம்ம சேனல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.